ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தாங்க. நான் உங்கள் கூட ஷேர் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதை வந்து இப்போ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் முக்கியமான வேலை விஷயமா வெளியூருக்கு போக வேண்டியிருந்தது. ஸோ காலை டிஃபன் மட்டும் வீட்டில் சாப்பிட்டு போயிடலான்ட்டு புட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பாப்பாவும் புட்டு சாப்பிட்றதுனால எங்கள் 3 பேருக்குமே சேர்ந்து காலையில் புட்டு ரெடி பண்ணிட்டேன். பச்சரிசி மாவில் கொஞ்சம் லைட்டாக உப்பு தண்ணி தெளித்து நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்துகிட்டு சர்க்கரை துருவன தேங்காய் இது ரெண்டையுமே போட்டு நல்லா கிளறிட்டு ஆளுக்கு ஒரு கப்பில் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஸோ புட்டு சாப்பிட்டனால ஹெவியாக இருந்தது. ஸோ போகிற வழியிலே ஒரு டீ குடிச்சிட்டு போயிடலான்னு சித்ராக்கு எப்படியாவது ஒரு டீயை குடித்தோம். ஸோ புட்டு வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நான் பாப்பா சாப்பிட மாட்டான்னு நினச்சேன். பட் தேங்காயில் கொஞ்சம் அதிகமாக போட்டு கொடுத்ததுனால பாப்பா சாப்பிட்டா. எப்பவுமே புட்டுக்கு வந்து தேங்காய் அதிகமாக போட்டு செய்யும்போது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா புட்டுக்கு வந்து மாவு பிசையும் போது பச்சை தண்ணியை லைட்டாக தெளித்து பிசையணும். மொத்தமாக ஊற்றி பிசையக்கூடாது. லைட்டாக தெளித்து பிசையும் பொழுது புட்டு நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நல்லா பிசையணும். ஸோ அன்றைக்கி அப்படி தான் புட்டு சாப்பிட்டு போகிற வழியில் ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். ஒரு சின்ன வேலை விஷயமா போயிருந்தோம். ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அங்கே வந்து குப்பண்ணா இருந்தது. ஸோ குப்பண்ணாவில் முதல்ல லஞ்ச் முடிச்சிடலான்னு போயிருந்தோம். இந்த குப்பண்ணா ஹோட்டலில் வந்து பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நாங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் சாப்பிட்ருக்கோம். பட் ரொம்ப நாள் கழித்து இப்போ சாப்பிட்றோம். ஒரு 2 இயர்ஸ் பேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் சாப்பிட்டோம். பாப்பாவுக்கு சிக்கன் பிரியாணி கேட்டால் நாங்கள் வந்து நான்வெஜ் மீல்ஸ் சாப்பிட்டோம். நான்வெஜ் மீல்ஸில் பார்த்திங்கன்னா ஃபிஷ் கிரேவி, சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் ரசம், அப்புறம் ஒரு பொரியல், ஒரு கூட்டு அப்படி கொடுக்குறாங்க. ஸோ ரசம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் பிரியாணி அல்டிமேட்டாக இருக்கும். இங்கே வந்து இந்த ஃபிஷ்ஷு வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தவா ஃபிஷ்ஷுன்னு சொன்னாங்க. ஸோ தவா ஃபிஷ் ஒன்று வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். செம்ம டேஸ்ட் இருந்தது. நம்ம வீட்டில் ஃபிஷ் எப்படி ட்ரை பண்ணாலும் அந்த இங்கே குப்பனான ஸ்டைலில் செய்கிற ஃபிஷ் டேஸ்ட் நமக்கு வரதில்லை. ஸோ அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட் இருந்தது. பட் காஸ்ட் பயங்கரமான ரேட்டாக இருந்தது. ஸோ ஒரே ஒரு பீஸ் மட்டும் வாங்கி ஷேர் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கி அவர் கொஞ்சமாக சாப்பிட்டு நாங்கள் கொஞ்சம் சிக்கன் பிரியாணி டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீல்ஸ் ட்ரை பண்ணோம். ஓரளவுக்கு நல்லா இருந்தது. பட் வந்து நான்வெஜ் மீல்ஸுன்றாங்க. பட் அதில் வந்து நான்வெஜ் வந்து ஒரு பீஸ் கூட கிடையாது. நான்வெஜ் நம்ம தனியாக வாங்கி சாப்பிடணும். பட் கிரேவி மட்டும் கொடுக்குறாங்க. சூப்பராக இருந்தது. கடைசியாக ஒரு கப் மோர் கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். குப்பனால் போனால் ரேட் அதிகமாக இருந்தாலும் டேஸ்ட் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. அதுவே சிக்கன் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அன்றைக்கி வேலையெல்லாம் முடிச்சுட்டு குப்பனால் போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸை பிடிச்சி நைட் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.